இன்னும் சரியா வீட்டுக்கு போகல, அம்மா அப்பா முகத்தை பார்க்க முடியல, ஒரு வேலை இல்லை. உண்மையிலே அங்கே வேலை செஞ்சாலும் மசாலா கிசாலா பொறி கூட நாங்கள் போயிச்சுப்போம். எங்களுக்குன்னு எதுவுமே இல்லைண்ணா. 12 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்பட்டோம். பணியை நிரந்தரப்படுத்த சொல்லிட்டு பணியை நிரந்தரப்படுத்தலை. மெயின் சேப்பாக்க தொகுதியாக கொளத்தூர் தொகுதியும் 2 பேர் தொகுதி தான். அப்பா தான் பையன் தான். அவங்களே இந்தமாதிரி கான்ட்ராக்ட் விட அப்போ வேறு யாருன்னா எங்களுக்கு ஆதரிப்பா? முதலமைச்சர் தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். பொதுமக்கள் எல்லாமே எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறாங்கண்ணா. உண்மையில பப்ளிக் எந்த டிஸ்டர்பும் நாங்கள் பண்ணல. அவங்க ஒரு ஓரமாக தான் உட்காந்து ஒரு டார்பால் இந்த மழையிலே வெயிலையும் ஏதோ யாரும் வந்து உணவு போடுறாங்க, அவங்க கடவுள் மாரி அவங்க வந்து போடுறாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் கட்சிக்காரங்க யாருமே வந்து பார்க்கல. திமுககாரங்க இன்னும் இதுக்கு யாருமே வந்து பார்க்கல. ஓப்பனாக சொல்லுவோம், யாருமே வந்து பார்க்கல. ஆனால் அவங்க கார் ஓடி போகுது. அந்த இறந்து போன ஆம்ஸ்டாங்க அந்த ஒய்ஃப் வந்தாங்க, அவங்க வந்து பிரிஞ்சு போட்டாங்க. அப்புறம் திருமாவளவன் அண்ணன் வந்தார், சீமான் சார் வந்தார், அப்புறம் வந்து முஸ்லீம் காலேஜ் பசங்க எல்லாருமே வந்தாங்க. இன்னும் அவங்க ஒன்றும் ஒரு பதில் கூட சொல்லும் போது 2 கிலோ அரிசி கொடுத்தாங்கண்ணா. அந்த முருங்கைக்காய் ஒஞ்சி போன முருங்கைக்காய், அந்த வெங்காய தக்காளி கொஞ்சம் கொடுத்தாங்க. இவங்க மற்றபடி யாருமே எதுவுமே செய்யலை. சாப்பிட்டதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் என்னண்ணா இப்போ உபகரணங்கள்லாம் கொடுக்குறாங்களா? எதுவுமே கொடுக்கலண்ணா. அதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும் போது க்ளவுஸு அதெல்லாம் கொரோனாவில் கொடுத்தாங்கண்ணா. அப்புறம் எதுவுமே கொடுக்கலண்ணா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்க வந்து எல்லாமே வந்து இது பண்ண தான் பார்க்குறாங்க. சரி வந்து எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் இருக்க லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஜென்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. லேடிஸ் ஏன் அதிகமாக? லேடிஸ் எல்லாரும் நான் வீட்டு கஷ்டத்தில் தானே எல்லாம் வேலைக்கு வருவாங்க. பொதுவாக ஹஸ்பண்ட் சிரிக்காது, பசங்க சிரிக்காது. ஒரு வயிற்று உணவுக்கோசம் தான் ஒரு வேலைக்கு வராங்க. லேடிஸ் ஒரு துணிஞ்சு வேலைக்கு வராங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் வராங்க.